லைஃப்பில் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்லேயே நடக்கிற போது அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்குவோங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இறந்தப்போ எங்களுக்கு ஒரு 2 இன்சிடெண்ட் வந்து நடந்தது. அப்பா இறக்குறதுக்கு முந்தின நாள்லேருந்து அப்பா எந்த கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தாங்க. அப்பப்போ லைட்டாக வந்து முழிப்பு வர்றப்போ நாங்கள் தண்ணி மட்டும் கொடுத்துட்ருந்தோம். தண்ணி, பால், ஜூஸு அந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்ருந்தோம். அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு வந்து உயிர் போகுதுங்க. உயிர் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா வந்து நல்லா தெளிவாக தண்ணின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வரைக்கும் பேசாதவங்க அப்போ தண்ணின்னு கேட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து பாலும் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது குடிச்சிட்டு அடுத்தது அப்பா சொன்ன வார்த்தை, அம்மா வந்து என்னை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அம்மா கூப்பிட்றாளா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கேட்டோடனேயும் ஆமாம் அம்மா கூப்பிட்றா, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அப்பா கடைசியாக பேசின வார்த்தை. அப்படியே அதுக்கப்புறம் கான்ஷியஸ் போயிடுச்சு. 1 ஹவர் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் வெறும் மூச்சு மட்டும் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூச்சோட இது குறைஞ்சிட்டே வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4:55க்கு வந்து இறந்துட்டாங்க. அவ்வளோ நேரம் பல்ஸ் அப்படி டவுன் ஆகி எந்த கான்ஷியஸ் இல்லாத மனுஷன் எப்படி கடைசியில் பேசினாங்க, அது வந்து அம்மா வந்தாங்கன்னு சொன்னாங்கங்கிறது வந்து இப்போ வரைக்குமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் தாங்க இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், 4:55க்கு உயிர் போகுது அப்படிங்கும்போது அந்த 4:55க்கு அந்த உயிர் போகிறக்கும் நாய், நம்ம வீட்டில் இருக்கிற நாய் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கத்துது. 2 எக்ஸாக்ட் ஒரே டைமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே ஸ்டக் ஆகி பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப புரியாத புதிர். அது நம்ம நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட எவ்வளவோ விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுது.